Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸில் முட்டைக்கோஸில் ஒரு வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா இல்லாட்டி பட்டாணி குருமா தான் செய்வோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி முட்டைக்கோஸில் குருமா ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் வெள்ளை குருமா. சம்மரில் காரம் கம்மியாக தான் சாப்பிடணும்னு தோணும். அதுக்கு இந்த மாதிரி முட்டைக்கோஸில் வெள்ளை குருமா நல்லாயிருக்கும். கேபேஜ் வெள்ளை குருமாக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ் ஒயிட் குருமாக்கு என்னென்ன எவ்வளோ அளவில் சேர்க்கணுன்னு கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த குருமாக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் திருவுன தேங்காயில் 1 கப் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த குருமாக்கு இன்னொரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸ்டவ்வில் பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடுறேன். பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த வெள்ளை குருமா செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ கேபேஜை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேபேஜோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கேபேஜ் வதங்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கிக்கிட்டே வாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இந்த பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். இப்போது 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த கேபேஜோட சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி, பச்சை மிளகா பேஸ்ட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிட்டு இப்போ நல்லா சுருண்டு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு கேபேஜில். இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கம்மியான விலையில் இருக்கிற காய்கறிகள்லாம் வச்சு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் சமையல் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம கேபேஜ் ஒயிட் குருமா சுட சுட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பி சேஃப், பை.